அன்பார்ந்த நியூஸ் தமிழ் நேயர்களே வணக்கம். இன்று 1/9/2025 ஆவணி மாதம் 16ஆம் தேதி திங்கட்கிழமை. நவமி திதி பின்னிரவு 2:43 வரை, பின்பு வளர்பிறை தசமி. கேட்ட நட்சத்திரம் இரவு 7:55 வரை, பின்பு மூல நட்சத்திரம். நாள் முழுவதும் சித்த யோகம். சுப முயற்சிகளையும் தூர பயணங்களையும் தள்ளி வைப்பது நல்லது. ராகு காலம் காலை 7:30 முதல் 9 மணி வரை. யமகண்டம் பகல் 10:30 முதல் 12 மணி வரை. இன்றைய சுப உரைகள் மதியம் 12 மணி முதல் 1 மணி வரை, பிற்பகல் 3 மணி முதல் 4 மணி வரை, மாலை 6 மணி முதல் 8 மணி வரை, பின்பு இரவு 10 மணி முதல் 11 மணி வரை. இனி இன்றைய ராசி பலன். மேஷ ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 5ஆம் வீட்டில் சூரியன் கேது, 8இல் சந்திரன் சஞ்சரிப்பதால் எதிலும் சற்று நிதானத்தோடு இருக்க வேண்டும். உடல் ஆரோக்கிய ரீதியாக பாதிப்புகள் ஏற்படலாம். உணவு விஷயத்தில் சற்று கட்டுப்பாடோடு இருப்பது நல்லது. பிறருக்கு வாக்குறுதி கொடுப்பதை தற்காலிகமாக தள்ளி வைப்பது உத்தமம். இன்று நாள் முழுவதும் சந்திராஷ்டமம் இருப்பதால் நீங்கள் சற்று கவனத்தோடும் நிதானத்தோடும் எதிலும் சிந்தித்து செயல்படுவது நல்லது. தொழில் வியாபாரத்தில் தேவையில்லாத நெருக்கடிகள் ஏற்படும். வேலைக்கு செல்பவர்களுக்கு சுலபமாக முடிய வேண்டிய காரியங்கள் கூட சற்று தாமதமாகும். மற்றவர்கள் விஷயத்தில் தலையிடாமல் இருப்பது நல்லது. சிவன் வழிபாடு நற்பலனை தரும். ரிஷபராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 2இல் குரு, 7இல் சந்திரன் சஞ்சரிப்பது அற்புதமான அமைப்பாகும். புதன் 4இல் இருப்பதால் எல்லா வகையிலும் ஒரு வளமான பலன்களை பெறுவீர்கள். எதிலும் சற்று சாமர்த்தியமாக செயல்பட்டு அடைய வேண்டிய இலக்கை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. பண வரவுகள் சாதகமாக இருக்கும். உங்களுக்கு இருக்கக்கூடிய மறைமுக எதிர்ப்புகள் இருந்த இடம் தெரியாமல் மறையும். இருக்கக்கூடிய இடத்தில் உங்களுடைய பெயர் புகழ் அந்தஸ்து அதிகரிக்கும். தொழில் வியாபாரத்தில் போட்ட முதலை எளிதில் எடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. வேலைக்கு செல்பவர்களுக்கு வெளியூர் தொடர்புகள் மூலமாக அனுகூலமான பலன்கள் கிடைக்கக்கூடிய ஒரு நேரமாக இன்றைய நாள் இருக்கிறது. இன்று இரவு 8 மணிக்கு பிறகு சந்திராஷ்டமம் தொடங்குவதால் இரவு நேர பயணங்களை தள்ளி வைப்பது தவிர்ப்பது மிக மிக நல்லது. இன்றைய நாளில் நீங்கள் முருக வழிபாடு மேற்கொள்வது மிக மிக நல்லது. மிதுன ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 3இல் சூரியன், 6இல் சந்திரன் சஞ்சரிப்பது அற்புதமான அமைப்பாகும். எதிலும் சாமர்த்தியமாக செயல்படுவீர்கள். வெளியூர் தொடர்புகள் மூலமாக அனுகூலமான பலன்கள் கிடைக்கும். பூர்வீக சொத்து வகையில் கூட ஒரு சில அனுகூலமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. கணவன் மனைவியிடையே ஒற்றுமை சிறப்பாக இருக்கும். பிறருக்கு தந்த வாக்குறுதிகளை எளிதில் நிறைவேற்றுவீர்கள். தொழில் வியாபாரத்தில் சிறப்பாக செயல்பட்டு அடைய வேண்டிய லாபத்தை அடையக்கூடிய ஒரு நேரமாகும். அரசாங்க வழியில் நீங்கள் எதிர்பார்த்த உதவிகள் தற்போது கிடைக்கும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு பணியில் சிறப்பாக செயல்பட்டு அதிகாரியிடம் நல்ல பேர் எடுக்கக்கூடிய ஒரு நாளாக இன்றைய நாள் இருக்கிறது. மேலும் அனுகூலமான பலன்களை நீங்கள் பெறுவதற்கு அம்மன் வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. கடகராசி நேயர்களே, ஜென்ம ராசியில் சுக்கிரன், 3இல் செவ்வாய், 5இல் சந்திரன் சஞ்சரிப்பது நல்ல அமைப்பாகும். உங்கள் செயல்களுக்கு நல்ல ஒரு ஆதரவு கிடைக்கும். பெண்கள் மூலமாக ஒரு சில ஆதாயத்தை அடையக்கூடிய ஒரு நாளாக இன்றைய நாள் இருக்கிறது. உடல் ஆரோக்கிய ரீதியாக இருந்த பாதிப்புகள் எல்லாம் தற்போது விலகி எதிலும் சுறுசுறுப்பாக செயல்படுவீர்கள். தொழில் ரீதியாக வேலையாட்களை சற்று அனுசரித்து சென்றால் ஒரு சில ஆதாயத்தை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. வேலைக்கு செல்பவர்களுக்கு வேலை பளு சற்று அதிகப்படியாக இருந்தாலும் எடுத்த பணியை குறித்த நேரத்தில் முடித்து மற்றவர்களிடம் நல்ல பேர் எடுக்கக்கூடிய ஒரு நாளாக இன்றைய நாள் இருக்கிறது. மேலும் அனுகூலமான பலன்களை நீங்கள் பெறுவதற்கு அம்மன் வழிபாடு மேற்கொள்வது மிகவும் நல்லது. சிம்ம ராசி நேயர்களே, ஜென்ம ராசியில் புதன், லாபஸ்தானத்தில் குரு சஞ்சரிப்பது ஒரு நல்ல அமைப்பு என்றாலும் 2இல் செவ்வாய், 4இல் சந்திரன் சஞ்சரிப்பதால்
தேவையில்லாத அலைச்சல்கள் ஏற்படும். வசதி வாய்ப்புகள் இருந்தாலும் அதனை அனுபவிக்க இடையூறுகள் உண்டாகும். உங்களது முன்கோபத்தை சற்று குறைத்துக் கொள்வது நல்லது. கணவன் மனைவியிடையே ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து செல்வது மிகவும் சிறப்பு. தொழில் வியாபாரத்தில் பண வரவுகள் நல்ல தாராளமாக இருந்தாலும் குறிப்பாக வேலையாட்களை சற்று அனுசரித்து செல்வது நல்லது. உங்களுக்கு சரியான உதவிகள் கிடைக்காது. நீங்கள் முன்னின்று சில விஷயங்களில் செயல்பட்டால்தான் அடைய வேண்டிய இலக்கை அடைய முடியும். வேலைக்கு செல்பவர்களுக்கு மற்றவருடைய பணியும் இணைத்து செய்ய வேண்டிய ஒரு நெருக்கடியான நிலையானது இன்றைய நாளில் இருக்கிறது. இன்றைய நாளில் ஒரு வளமான பலன்களை பெறுவதற்கு மகாலட்சுமி வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. கன்னி ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 3ஆம் வீட்டில் சந்திரன், லாபஸ்தானத்தில் சுக்கிரன் சஞ்சரிப்பதும் ராகு 6ல் இருப்பதும் அற்புதமான அமைப்பாகும். நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். உடனிருப்பவர்களால் அனுகூலமான பலன்களை அடையக்கூடிய ஒரு அதிர்ஷ்டமானது உங்களுக்கு உண்டு. கொடுத்த வாக்குறுதிகளை எளிதில் காப்பாற்றுவீர்கள். வயது மூத்தவர்களுடைய ஆதரவானது சிறப்பாக இருக்கும். உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருப்பதால் எதிலும் சுறுசுறுப்பாக செயல்பட முடியும். தொழில் வியாபாரத்தில் எளிதில் சில காரியங்களை முடித்து ஒரு நல்ல லாபத்தை ஈட்டக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. வேலைக்கு செல்பவர்களுக்கு பணியில் சிறப்பாக செயல்படக்கூடிய ஒரு நாளாக இன்றைய நாள் இருக்கிறது. ஒரு சிலருக்கு விரும்பிய இடமாற்றங்கள் கிடைக்கும். முடிந்தவரை கூட்டாளிகளை சற்று அனுசரித்து செல்வது, உணர்ச்சி வசப்படாமல் இருப்பது மிகவும் நல்லது. இன்றைய நாளில் சிவன் வழிபாடு மேற்கொள்வது மிகவும் நல்லது. துலா ராசி நேயர்களே, குரு பார்வை ஜென்ம ராசிக்கு இருப்பதும் லாபஸ்தானத்தில் சூரியன், கேது, புதன் போன்ற கிரகங்கள் இருப்பதும் நல்ல அமைப்பாகும். ஒரு வளமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. எதிலும் சாமர்த்தியமாக செயல்படுவீர்கள். பண வரவுகள் மிகவும் சாதகமாக இருக்கும். நவீனகரமான பொருட்களை வாங்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. கொடுத்த வாக்குறுதிகளை எளிதில் காப்பாற்றுவீர்கள். பயணங்கள் மூலமாக ஒரு சில வளமான பலன்களை அடையக்கூடிய ஒரு அதிர்ஷ்டமானது உங்களுக்கு இருக்கிறது. எடுத்த காரியத்தை குறித்த நேரத்தில் முடிக்கக்கூடிய ஒரு பலம் உண்டாகும். உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது உங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும். உங்களுக்கு கடந்த காலங்களில் இருந்து வந்த பிரச்சனைகள், நெருக்கடிகள் எல்லாம் தற்போது குறைந்து பணியில் நிம்மதியுடன் செயல்பட முடியும். மேலும் அனுகூலமான பலன்களை இன்றைய நாளில் நீங்கள் பெறுவதற்கு முருக வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. விருச்சிக ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 10ஆம் வீட்டில் சூரியன், புதன், லாபஸ்தானத்தில் செவ்வாய், ஜென்ம ராசியில் சந்திரன் சஞ்சரிப்பது அற்புதமான அமைப்பாகும். இருக்கக்கூடிய இடத்தில் உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். புதிய வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். நவீனகரமான பொருட்களை வாங்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. ஒரு பெரிய மனிதனுடைய ஆதரவு கிடைப்பதால் நீண்ட நாட்களாக முடிக்க முடியாத இருந்த காரியத்தை கூட தற்போது முடிக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. தொழில் ரீதியாக பார்க்கின்ற பொழுது ஒரு நல்ல வளர்ச்சியினை அடையக்கூடிய ஒரு நேரமாக இன்றைய நாள் இருக்கிறது. தொழில் வளர்ச்சிக்காக நீங்கள் எதிர்பார்த்த உதவிகள் தற்போது கிடைக்கும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு பணியில் சிறப்பாக செயல்பட முடியும். மற்றவர்களால் முடிக்க முடியாத பணியை கூட நீங்கள் தலையிட்டு சிறப்பாக செய்து முடிக்கக்கூடிய ஒரு நாளாக இன்றைய நாள் இருக்கிறது. இன்றைய நாளில் குறிப்பாக லட்சுமி நரசிம்மர் வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. தனுசு ராசி நேயர்களே, குரு பார்வை ஜென்ம ராசிக்கு இருப்பதும் பாக்கியஸ்தானத்தில் புதன், 10ல் செவ்வாய் சஞ்சரிப்பதும் நல்ல அமைப்பாகும். பண வரவுகள் சாதகமாக இருந்தாலும் தேவையில்லாத வீண் செலவுகள் ஏற்படலாம் என்பதால் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் சற்று கவனத்தோடு இருப்பது நல்லது. பூமி மனை மூலமாக ஒரு சில ஆதாயத்தை பெறுவீர்கள். ஒரு பெரிய மனிதனுடைய உதவியானது உங்களுக்கு கிடைக்கும். தொழில் வியாபாரத்தில் வேலையாட்களை சற்று அனுசரித்து செல்வது நல்லது. வேலைக்கு செல்பவர்களுக்கு எதிலும் சுறுசுறுப்பாக செயல்பட்டு நல்ல பேர் எடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பானது இன்றைய நாளில் இருக்கிறது. வெளியூர் தொடர்புகள் மூலமாக அனுகூலமான பலன்கள் கிடைக்கும். மேலும் அனுகூலமான பலன்களை நீங்கள் பெறுவதற்கு முருக வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. மகர ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 7ஆம் வீட்டில் சுக்கிரன், லாபஸ்தானத்தில் சந்திரன் சஞ்சரிப்பதால்
எந்தவித நெருக்கடியும் உங்களுடைய தனித்திறமையால் சமாளிக்கக்கூடிய ஒரு பலம் உண்டாகும். உடனிருப்பவர்களிடம் தேவையற்ற மனஸ்தாபங்கள் ஏற்பட்டாலும் நீங்கள் சாமர்த்தியமாக செயல்படுவீர்கள். பண வரவில் ஒரு ஏற்ற இறக்கமான நிலை இருக்கும் என்பதால் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் மிகவும் கவனத்தோடு இருக்க வேண்டும். தொழில் ரீதியாக பார்க்கின்ற பொழுது சின்ன சின்ன பிரச்சனைகள் தற்போது ஏற்படக்கூடிய ஒரு நேரம் என்பதால் பொதுவாக பொதுவெளியில் முக்கிய விஷயங்களை பேசாமல் இருப்பது நல்லது. வேலைக்கு செல்பவர்களுக்கு உங்கள் பணியில் நீங்கள் சற்று கவனத்தோடு இருந்தால்தான் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை சமாளிக்கக்கூடிய ஒரு பலம் உண்டாகும். மேலும் அனுகூலமான பலன்களை நீங்கள் பெறுவதற்கு குறிப்பாக விநாயகர் வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. கும்ப ராசி நேயர்களே, உங்கள் ராசியை குரு பார்ப்பதும் 7ல் புதன் 10ல் சந்திரன் சஞ்சரிப்பதும் நல்ல அமைப்பாகும். இதன் காரணமாக ஒரு வளமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. எதிலும் சாமர்த்தியமாக செயல்படுவீர்கள். எடுக்கும் முயற்சியில் அனுகூலமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. கணவன் மனைவியிடையே சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் இருக்கக்கூடிய ஒரு நேரம் என்பதால் ஒருவருக்கொருவர் கௌரவம் பார்க்காமல் விட்டு கொடுத்து செல்வது நல்லது. உங்களது முன்கோபத்தை சற்று குறைத்துக் கொள்ள வேண்டும். தொழில் ரீதியாக பார்க்கின்ற பொழுது சின்ன சின்ன நெருக்கடிகள் இருந்தாலும் உங்கள் தனித்திறமையால் எதையும் சமாளிப்பீர்கள். பொதுவாக வண்டி வாகனங்களில் செல்கின்ற போது சற்று கவனத்தோடு இருப்பது நல்லது. வேலைக்கு செல்பவர்களுக்கு வேலையாட்களை சற்று அனுசரித்து செல்வது, சக ஊழியரிடம் பேசுகின்ற போது சற்று பொறுமையோடு இருப்பதன் மூலமாக ஒரு சில வளமான பலன்களை அடையலாம். வயது மூத்தவர்களுடைய ஆதரவு சிறப்பாக இருப்பதால் எதையும் எதிர்கொள்ளக்கூடிய ஒரு பலம் உண்டாகும். இன்றைய நாளில் அஷ்டலட்சுமி வழிபாடு மேற்கொள்வது மிகவும் நல்லது. மீன ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு பாக்கியஸ்தானத்தில் சந்திரன், 5ல் சுக்கிரன், 6ல் சூரியன் கேது சஞ்சரிப்பது நல்ல அமைப்பாகும். வெளியூர் தொடர்புகள் மூலமாக அனுகூலமான பலன்கள் கிடைக்கும். குடும்பத்தில் நிலவிய கருத்து வேறுபாடுகள் எல்லாம் தற்போது குறையும். உடல் ஆரோக்கிய ரீதியாக இருந்த பாதிப்புகள் எல்லாம் தற்போது விலகி எதிலும் சுறுசுறுப்பாக செயல்படுவீர்கள். தொழில் வியாபாரத்தில் எதிலும் சாமர்த்தியமாக செயல்படக்கூடிய ஒரு நாளாக இன்றைய நாள் இருக்கிறது. வேலையாட்கள் ஒத்துழைப்பு மிக மிக சிறப்பாக இருக்கும். வேலைக்கு செல்பவர்களுக்கு பணியில் சுறுசுறுப்பாக செயல்பட முடியும். அதிகாரிகளுடைய ஒத்துழைப்பு மிக மிக சிறப்பாக இருக்கும். இன்றைய நாளில் குறிப்பாக பைரவர் வழிபாடு மேற்கொள்வது மிகவும் நல்லது. நேயர்களே, இதுவரை இன்றைய ராசி பலனை பார்த்தோம். மீண்டும் நாளை காலை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.